கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை நாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசம்னு ஒரு பேரை சொல்லிட்டு அவங்க தான் இச்சையின்படி நடக்கிறார்களாம், தான் வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்களாம். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உபவாசம் என்பது பட்டினி கிடக்கிறது இல்லை. நான் சொல்றது நிறைய பேருக்கு கோபம் வரலாம், பட் பரவாயில்ல, சொல்லிதானே ஆகணும். நிறைய பேர் நான் ஒரு நேரம் பாஸ்டிங் இருக்கிறேன், அரை நேரம் பாஸ்டிங் இருக்கிறேன், ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கிறேன், இல்லாட்டி நைட்டு மட்டும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது தப்பு இல்லை. நான் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது உங்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, உங்கள் இச்சையின்படி நீங்கள் நடக்கக்கூடாதுங்க. உபவாசம் அப்படின்னு சொன்னாலே தேவனோடு வசிப்பது தான். தேவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், வேதத்தோட ஜபத்தோட கூட நேரத்தை செலவு பண்ணணும். தேவனோட 2 நிமிஷம் பேசிட்டு 2 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு பேர் உபவாசம் அல்ல. நிறைய ஜெபிக்காம நீ வேதத்தை வாசிக்காம உபவாசம் இருந்தனா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது, பட்டினி கிடக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங்னு பேரில் பட்டினி கிடக்கிறான். ஆண்டவர் பட்டினி கிடக்கவே சொல்லலை. நீதிமானை அவர் பசியினால் வருந்த விடுகிற தேவன் அல்ல. ஃபாஸ்டிங் வேற, பட்டினி இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. நிறைய பேர் அப்படிதான், நான் வேலை செஞ்சுட்டே ஃபாஸ்டிங் இருப்பேன்னு. எனக்கு தெரியல எப்படி இருப்பீங்கன்னு. வேலையும் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பீங்களா? சில ஸ்மார்ட்டா நான் வேலை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன்னு. அது என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. அதனால் சொல்ல வரேன், ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு பட்டினி கிடக்காத. ஃபாஸ்டிங்னா உன் வேலையை கட்டாயம் செய்யாத. அதெல்லாம் முன்னாடி செஞ்சிட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீரே பெரிய காரியத்தை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.